எனக்கு குறை இல்லப்பா. என்ன இல்லையப்பா, நாமளா கூத்தாடி இல்ல கூத்தாடணும். நாம கிடையாது கூத்தாடி. ஆமா, ஏதோ நம்ம இன்னும் வயதுக்காக ஐயகம் பாடுறோம். ஆமா, வகுப்பு சோத்துக்கு கடல் வந்து கரும்புங்கிற வரைக்கும் ஐயகம் பாடி வரும். கடல் வரைக்கும் ஆமா, ஏதோ ஐயகம் பாடினு வரோம். ஆமா, கூத்தாடினா கூத்தாடி நாம கிடையாது. ஆமா, ஏற்கனவே காலத்துல யாரு கூத்தாடுறது இல்லையா? ஓடியா காளியம்மன் சவல் கடை கடினோம், காளியம்மன் 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 சவல் கடை கடினோம், இரண்டு பேரும் தோற்பு கழிப்பு தெரியாம நீ ஜெயிக்கிறீங்க நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு அவர் இருவர் தான் கூத்து. அவருக்கு பேர் தான் கூத்தாடி. கூத்தாடி அவர் நம்ம பார்த்தாடி இல்லையா? அங்க கூடுனதோ அதாவது கனக சபை, இங்க கூடி இருப்பதோ நம்ம நாடக சபை இல்லையா? எப்பா அவர் இருவரும் ஆடுகின்ற போது தாளை யார் அடிச்சு தெரியுமா? நான் அடிச்சாடி தாங்க அப்படியா? என் தம்பிதான் அவன் அடிச்ச அடிதான் எங்க போய் அடிச்சாரு தெரியலப்பா. நீ கிடையாது, விரும்பு கிடையாது. யார் அடிச்சது? தாளம் பெருமை கொட்டுகிறார். அவர் இருவரும் ஆடுகின்ற போது அதாவது 63 நாயுடுவார் பார்த்தாருங்க. அவர் ஆடுறத நம்ம ஆடுறத மாதா பிதா குரு இதோ தெய்வம் இவங்க தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு பேர் தான் கூத்தாடி. அப்புறம் நம்ம பார்த்தாடி இல்லையப்பா, இதோ ஒரு சார்ஜ் வயதுக்காக ஆடினு வர்றோம். ஆட்டக்காரன் ஆட்டக்காரன் அப்படி சொல்லி வரும். இல்லைன்னா 2 ஜமா வாஜருன்றது அது வேற அது வேற. உலகம் ஏத்துக்குதா இல்லையா? அப்புறம் என்ன பின்ன வாத்தியாருக்கு பேரு அந்த சிவபெருமானுக்கு தான் வாத்தியார் இல்லையா? சரிப்பா, அதெல்லாம் போட்டோம். நேற்று கப்பலுக்கு சேர்ந்தேன். ஆனா நேற்று வணங்குற தெய்வமா அதாவது விநாயகர் வணங்கினேன். ஆனா இன்று எந்த தெய்வத்தை வணங்குறீங்க? நேற்று விநாயகர் வணங்கிய. ஆமா, விநாயகர் வந்தாரா? ஓ வந்தாரா? எங்க கோவில் இருந்து நடந்து வருவாரு. ஏண்டா நீ கூப்பிட்ட இல்ல? ஆமா. வணக்கம் இல்ல? ஆமா. வந்தாரா இல்ல? ஏய் இங்க வர மாட்டாரு. கோவில்ல இருந்தபடியே அருள் தருவார். அப்படி கிடையாது, வரம் கொடுப்பாரு. ஏய் எப்படி கூப்பிட்டு வரலையோ வரலையோ அவர் வணங்காத. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய சொல்லுங்க வணங்கினா கண்டிப்பாக வருவார். வருவாரா? இந்த நாளை மேல அமருவார். அமருவார். நடத்த கூட செலுத்தி எக்குள் வராம கட்டி காக்க தெய்வம் எந்த தெய்வம் தான் அப்படி சாமி. என்ன சாமி இங்க வரது? ஏய் சத்தியஜம மைந்தனை சத்தியஜம மைந்தனை சண்முக சோதரனை சண்முக சோதரனை புத்திக்கு முதலனை புத்தண்டு கார்பவனை புத்தண்டு கார்பவனை சமுது சொந்தா நின்னதெல்லாம் முடித்து வைப்பார். ஆமா, அவர் யார்? அதே விநாயகர் தான். கணபதி ராவர் முன்னாடி கணபதி என்ன சொல்றது? ஆமா, கண்டிப்பாக 2 பேர் ஒண்ணுதானா? அப்படியா? பாட்டி பேர் கேள்விதான், கேள்வி பேர் பாட்டி.
ராவண படித்தவன் ராமபுரம் வரவதாரம் விட்டு மகாலட்சுமி போன்ற சபை சபையில் வந்திருக்கக்கூடிய அன்னை தந்தை சகோதரி சகோதரர் கிராமத்தை சேர்ந்த மனை கண்ணை நாட்டவர் தலைவர் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு கோடி வணக்கம். வேண்டுமடுதல வேண்டிய நாடகத்தோடு விளக்கின்றார். இந்து எங்க கம்பெனி உரிமையாளர் இருக்கக்கூடிய அது பயனூரை சேர்ந்த செல்லும் வருகிறார். சபைக்கு மனமார்ந்த வணக்கம். நீடோடு வாழும் அனைவருக்கும் ஆசிர் கொடுத்திருக்கிறேன். சுபட்சேமத்தோடு வாழ்ந்திருப்பேன். ரவி, வேண்டுமான தெய்வம் எல்லாம் வேண்டியாகிவிட்டது. இந்நிறுவனம் நடத்தக்கூடிய நாடகம் தம்பி, இது எந்த ஊர் தம்பி? நமக்கு ஒரு தாய் திருநாடு என்ன கோலாமரிகிறாராம். நமக்கெல்லாம் தாய் திருநாடாக விளங்கக்கூடிய கொங்கனாமூர் கிராமத்தில் எதற்காக தம்பி நாடகம்? அதோ மாரியம்மனுக்காக காப்பு கட்டி கொழு வார்த்தை அம்மனுக்காக. அம்மன் பெருநாள் இரண்டாவது நாடகம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி ஒன்று சமயம் 16 காட்சி தரக்கூடிய ஸ்ரீ மகா முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து கூழ் வார்த்து தேர் திருவிழா வீதி உலா செய்து அதை முன்னிட்டு நமக்காக 2 ரூபா தாம்பலம். அதானே இன்னைக்கு 4 நாள் தெரியுமா? இன்னைக்கு ஆடிக்கிட்டு தான் வாங்க. ரவி, நீ கண்ணப்பா கருணை செய்யப்பா கலைஞானப்பா கங்கை சுடனான மெய்யப்பா
இந்த உலகத்தில் கூப்பிட்ட உடனே வரக்கூடிய தெய்வம் ரெண்டு பேர் தான். யார் தம்பி? அந்த உலகில் அந்த எம்பெருமான் இருக்கின்றார் பகவான். இந்த முருகப்பெருமான் மட்டும்தான் ஆபத்துல ஒரு மனிதன் கூப்பிட்ட உடனே வரக்கூடிய தெய்வம். ஏன்னா அவங்க 2 பேருக்கு காக்கா வாங்கணும், கம்மியாடி போய் கேடு வாங்கணும், கேடு வாங்கணும், மயில் வாங்கணும். ஆமா. சனி சொல்ல யாரு வாத்தியார்னு சொன்ன? இல்ல அந்த நாடக தெருக்கூத்துக்கெல்லாம் வாத்தியார் யாரோ ஒரு பேர் சொன்ன. யார சொன்ன? சிவபெருமான் வாத்தியார் கிடையாது. அப்பனுக்கே பாடம் சொன்ன முருகப்பெருமான் தான் முத்தமிழ் கடவுள். வாத்தியாருக்கே வாத்தியார் கேட்டா முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? யாருடைய ஆள் தெரியுமா? மயவன் மருகோனே மனமிறங்கா அருமுகனே, மயவன் இந்த உலகத்தில் அநீதியை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஆறுமுக கடவுளாக எப்படி இந்த பூலோகத்தில் ஆறுமுகமாக உருவெடுத்தவர் இந்த முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் தேவர்களுடைய இடுக்கத்தை குறைகளை நீக்கி அவருக்கு என்ன பட்டது தெரியுமா? ரவி, தேவர் சேனாபதியே தினம் தொழுதேன் தாழ்கனியே, தேவர் சேனாபதியே தினம் தொழுதேன் தாழ்கனியே, ஐயா திருவருசை கருணை வைத்து, ஐயா திருவருசை கருணை வைத்து, ஐயா திருவருசை கருணை வைத்து இரவி வருவாய் மரமன் குமரா. அப்படி முருகப்பெருமானுக்கு அன்னையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வார்த்தை நமக்காக பழையனூர் ஸ்ரீ ராதாகிருஷ்ண பாலமுருகன் நாட சபாவிற்காக தாம்பூலம் வழங்கிய இந்த கிராம பொதுமக்கள் அனைவருடைய பாதத்திற்கும் எதிரே விட்டிருக்கக்கூடிய முத்து மாரியம்மன் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த சிறியவன் 1 கோடி நன்றி கலந்த வணக்கம். தம்பி, இன்று நம்ம நடத்தக்கூடிய நாடகம் யாது? எங்க விருப்பம் இல்ல, ஊரார் விருப்பம். உண்மைதான். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதெனில் மகாபாரத்தில் ஓர் பாகமாக விளங்கக்கூடிய பின்னலொளி சிவபூஜை என்னும் அர்ஜுனர் குறவேடம். பாஞ்சால குறவஞ்சி வேற, இது அர்ஜுனர் குறவேடம். இந்த நாடகத்தின் கதாநாயகனாக விளங்கக்கூடிய தர்மமே உருவாய் வந்த பொறுமையே குணப்படுத்த தர்மராஜ தர்பார் அன்னவரால் கதை தொடர்.
இப்பயும் போடுவோம்ல, நாளைக்கும் போடுவோம். எப்படி என்ன கொடுத்தா போடுங்க? போட்டு கோழி கறி கொடுத்தா போட்டுனே இருப்போம். என் பொண்டாடி ஒரு 300 ரூபாய் காசு கொடுத்தா போதும், போடுவேன். என் கூட போடுவான். ஒரு புடவை எடுத்து கொடுத்தா. ஆனா ஏன் போடுறோம், எதுக்கு போடுறீங்க கேட்க மாட்டோம். ஒரு துண்டு எடுத்து கொடுத்தா தலைப்பா கட்டிக்குவோம், அப்படியே போட்டு ஒரு பின்னாடி ஏன் போட்டீங்க போவீங்க? எதுக்காக போடுறோம், ஏன் போடுறோம்? வாட்டர் கொடுத்தா போது கோழி அந்த பிரியாணி கூட தேவை. போவேணாம், போடுறது போயிட்டு போடுறதுக்குள்ள குடிச்சினே பின்னாடி ஜே ஜே ஜேன்னு போட்டு வருவோம். வாங்கய்யா வாங்கய்யா, வணக்கய்யா, வணக்கம் வணக்கம். நல்லவனாக வல்லவனாக வாழக் கிடவுது. மகாராஜா வணக்கம். சுகச்சேமமாக வாழக் கிடவுது. ஆகட்டும் ஐயா. நல்லதுயா. இன்னும் வந்து 2 பேர் என்ன பேசுறீங்களா? இன்னும் நாங்க ஒண்ணும் இல்ல ஐயா. நீங்க சொல்றீங்க இல்ல. ஜே போறது பத்தியே பேசிக்கிறீங்களா? காரணம் அதான் ஜே போட்டேன். இன்னும் கொஞ்சம் குறையிலாங்களா, பணம் கொடுத்தா இப்ப நாள் போட போறோம். அதுக்கு என்ன கிடக்குது? அதான் வேற ஒண்ணு இல்ல. சரி, அது போகட்டும். தம்பி பார்த்தனையா? சபையை பார்த்து எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாட்சமிருந்த சபை. லட்சுமி கடாட்சமிருந்த சபை. ஆமா. அப்பா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தல் தலை. இதுக்கு என்னப்பா விளக்கம்? ஒண்ணு புரியலீங்களா? ஒண்ணு விளக்கம் புரியல. ஆமா, இது ஒரு திருக்குறள். இது ஒரு திருக்குறள். ஆமா. அகழ்வார்னா யாரு தெரியுமா? இங்க அமர்ந்திருக்கிறார்களே, ஆமா, இவங்க தான் அகழ்வார். அது யார்? தாங்கும் நிலம் போல. ஆமா. இந்த நிலம் இருக்கே, இந்த பூமி தாய் இருக்கே, பூமி இருக்கே, எத்தனையோ துன்பங்கள் நம்ம செய்யறோம். ஆமா, எத்தனை அக்கிரம் பண்றோம். ஆமா, கடப்பாரை எடுத்து குத்துறோம். ஆமா, மண்வெட்டி எடுத்து வெட்டுறோம், வெடி வச்சு தகர்க்கிறோம். ஆனா பேடுறோம், மூத்திரத்தை விடுறோம், குடிக்கிறோம், வாந்தி எடுத்து அதிலே குழைப்புறோம் கீழே. அம்மா தப்பு பண்றது பூமாதேவி. அதையே இப்படி அசிங்கமா சொல்லுவாங்க. சபையெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு மறைமுகமா மலம் கழிக்கிறோம், சிறுநீர் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்றது இல்லையா? அதெல்லாம் புரியாதுங்க. ஆமா, சரி, விவரமா சொல்லிடணும். எதுவுமே விவரமா சொல்லிடணும். ஆமா, அம்மா தப்பு பண்றது சப்பல் போட்டுக்கிறோம், குசு வந்தா தரணும் அப்படி பூமாதேவி. எத்தனையோ நம்ம துன்பங்கள் செய்யறோம். என்னைக்காவது இந்த பூமி தாய் நம்ம மீது கோபித்ததுண்டா? ஐயோ, இந்த பூமாதேவி கோபிச்சா நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணும் கிடையாது. ஒரு தாய்மார் இருக்காங்களே, ஆமா, அவங்க அரிசி போட்டு உல குதிக்கும், கீழே மேலே குதிச்சு கொண்டே இருக்கும். அப்படி இந்த பூமி தாய் நம்ம மீது கோபப்பட்டால் அப்படித்தான் மேன்மண் கீழ்மண் ஆகிடும், கீழ்மண் மேல்மண் ஆகிடும் இல்லையா? அப்பேற்பட்ட பூமி தாய்க்கு சமமாக அமர்ந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்த மார்களுக்கும் கற்றறிந்த கடதனவான்களுக்கும் உங்கள் இருவருக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் சொல்லு தோழா. தன் பொறுமை குணம் படைத்தான்
இல்லாத உண்மைதான். நீ யோசிச்சு கூடாது. பின்னால காட்டா ஆட்சி காட்டுற என்னால உன் மண்ணு என்னாச்சு? என் பையனை பிடிக்கிட்டான், என் பையனை பிடிக்கிட்டான். இருக்குது என் பையனை பிடிக்கிட்டான். நான் 4 நாள் போனா என் பேச வரப்போகுது. ஆமா அதுக்கு என்னடா இப்ப வளர்ந்து போச்சு அருமை மீச மாதிரி அது கூட மயிறு அங்க இருக்குதான் அவரு அங்கக்கிற மாதிரி புடுங்கண்ணா. நான் புடுங்கினேன் அவன் காட்டுறேங்க. கௌரிமான் முடியாது. கௌரிமான் முடியும். கௌரிமான் பரப்பறது. ஆமா கௌரிமான் பத்தி தெரியுமா? கௌரிமான் பத்தி ஒரே ஒரு மயிர் புரிய விழுந்துட்டா போதும், அப்பயே செத்துருமா? ஆமா இந்த போன நம்ம கம்பெனில ஆடுறாங்க பாருங்க, பின்னால தொங்க விட்டுக்கணும். ஆமா அது பூரா கௌரிமான் முடிதான். ஓஹோ ஒரே ஒரு மயிர் உழுதாது. அப்படி கௌரிமானுக்கு உங்க உடம்புல ஒரு மயிர் கீழ் வந்து போச்சு, அப்பயே செத்துரும். அங்கே சரி அது போனாலும் போகட்டும். யாருப்பா விளக்கம் புரிந்ததா? விளக்கமா விவரமா புரிந்து விட்டாது. யார் என்று? மூத்தவராகிய தர்மராஜ் விளக்கம் புரிந்தது. எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாரு, விளக்கம் சொல்லுங்க. பாண்டு மகாராஜனுக்கும் குந்தாதேவி மாத்ராதேவி அம்மனுக்கும் அடர்ந்த கானகத்திலே இந்த தர்மன் நான் பிறந்தேன். தர்மராஜ் நீங்க பிறந்தீங்க? ஆமாம்பா. யம தர்மன் அம்சத்தால் இந்த தர்மன் நான் பிறந்தேன். ஓஹோ ஆமாப்பா. ஆமா அது எப்படியா? என் தந்தை பாண்டு மகாராஜன் இருக்கின்றாரே, அவருக்கோ கல்யாண வயது வந்து விட்டது. அப்படி வந்த உடனே குந்தாதேவி மாத்ராதேவி இருவரை திருமணம் செய்து கானகத்துக்கு வனவேடிக்கை பார்க்க சென்றார். ஆமா ஆமா. அப்படி செல்லக்கூடிய நேரத்திலே இருவரையும் பர்ணகசாலையை விட்டு என் தந்தையாகப்பட்ட பாண்டு மகாராஜன் வனவேடிக்கை பார்த்து விட்டு மிருகங்களை வேட்டையாடுவதற்காக சென்றார். அப்படி சென்ற உடனே அங்க இரு மான்கள் அழகாக விளையாடி கொண்டது புணர்ச்சியில். ஆமா ஆமா. பெண்மான் இரு மானும் புணர்ச்சியில் ஈடுபட்டு கொண்டு விளையாடி கொண்டிருந்தது. என் தந்தை பார்த்தார். பாண்டு மகாராஜன், அடடா இவ்வளவு அழகாக விளையாடி கொண்டிருக்கின்றது, இந்த மானை நம்ம எப்பயாவது அடிக்க வேண்டும் அப்படி என்று அச்சம் இல்லாம கூச்சம் இல்லாம ஆமா இருக்குதே அப்படி என்று அவருடைய வில்லை எடுத்து நாணியை பொட்டி அடித்தார். அம்பை ஆமா மான் மீது பட்டு ஐயோ என்று ஒரு குரல் வந்தது. அது யார் தெரியுமா? அந்த கானகத்தில் இருக்கக்கூடிய அமுதந்த முனிவர். ஆமா நீண்ட நாட்களாக சிவனை கோரி தவத்தை செய்து தவத்தை முடித்துவிட்டு, ஏன்னா அதுவோ ஒரு பகல் வேலை, ஆண் பெண் சேரலாமா சேரக்கூடாது அப்படி என்று இருவரும் மான் உருவம் எடுத்து புணர்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்படி கொண்டு இருக்கும் பொழுது எங்க அப்பா பார்த்தாரு. பார்த்து பானத்தை அடித்த உடனே முனிவர் வந்தாரு. ஆமா எழுந்த உடனே, ஆனா பாவி பாண்டு, நீண்ட நாட்களாக நான் சிவனை கோரி தவத்தை செய்து இப்பதான் என் மனைவியோட சேரலான்னு பார்த்தேன். இப்படி என் மீது பானத்தை போட்டு நான் இறக்க போகின்றேன் அப்படி என்று சொல்லி, அடே பாண்டு, எப்படி என் மீது பானத்தை போட்டாயோ, என் மனைவியோடு சேரும் பொழுது, நீ உன் மனைவியோடு சேரும் பொழுது உன் தலை 16,000 சுக்கலாக வெடிக்க கடவுது சாபத்தை அப்படின்ட்டு பெருத்த சாபத்தை. ஆமா அப்படி கொடுத்த உடனே எங்க அப்பாவுக்கு மனசோரம் வந்து விட்டது. அடடா நம்ம ஏதோ மான் என்று நினைத்து போட்டோம், இதோ அமுதந்த முனிவராக சாபத்தை கொடுத்துட்டாரு. ஆமா அப்படி என்று மனச்சோரம் அடைந்து, சரி இனி நம்ம இல்லற வாழ்க்கையை தொடர முடியாது இல்லையா அப்படி என்று கானகத்தில் இருந்து நேராக ஒரு சாமியாராக ஒரு மாறி நேரா போனாரு. முனிவர் எல்லாம் போறாங்க. ஆமா அவர் கூட அந்த கூட்டத்தோட போறாங்க. ஆமா அவங்க கூட இவரும் போறாரு. கூட்டத்தோட கூட்டமாக கலந்து போன உடனே அந்த சாமியார் பார்த்தாங்க. அப்பா என்ன நீ சிறு வயதா இருக்கிற, இப்பவே இந்த துறவரம் பூண்டு வந்திருக்கிறியே, என்ன காரணம் அப்படி என்று கேட்ட உடனே அவர் நடந்தெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி மான் மீது போட்டேன், இந்த மாதிரி அவதந்த முனிவர் ஆசிரம அவர் வந்து பானத்தை போட்டாரு, எனக்கு பெருத்த சாபத்தை கொடுத்துட்டாரு, இனிமேட்டு என் இல்லற வாழ்க்கையை தொடர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சேர முடியாது அப்படி என்று சொன்னார். சொன்ன உடனே அந்த சாமியார் எல்லாம் பார்த்து சொன்னாங்க, அப்பா சிற்றின்பத்தை அடைந்தான் தான் பேரின்பத்தை அடையலாம் இல்லையா அப்படி என்று உனக்கு இங்க இடம் கிடையாது, நீ இப்பவே திரும்பி போ, எங்களோட நீ வந்தா. ஆமா
எங்களுக்கும் அந்த முத்தி மோட்சம் கிடைக்காது 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 அப்படின்னு நீ பாதி வழியில திரும்பி போவ என்று அந்த சாமியார சொன்ன உடனே எங்க அப்பா அப்பவே அழுது கொண்டு நேராக பர்ணகசாலிலே வந்து அமர்ந்துட்டார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எங்க அம்மா இருப்பாங்க குந்தாதேவி மாத்ராதேவி மன்னவா காட்டுக்கு வனவேடிக்கை பார்க்க போனீங்க அழுது சிந்தனையோட இருக்கீங்களா என்ன காரணம் ஆமா அப்படி கேட்ட உடனே எங்க அப்பா சொன்னாரு நடந்த கதை சொன்னாரு சொன்ன உடனே மன்னவா நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் இதற்கு ஒரு தீர்வு நான் சொல்லுகின்றேன் நான் சொல்ற பேச்சு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் நம்ம இல்லற வாழ்க்கை தொடரலாம் அப்படி என்று சொன்ன உடனே நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது சூரஜார பட்டணத்தில் அது முடிவு இருக்கார் தூர்வாசர் இடத்திலே ஆமா ஒரு வருட காலம் பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். அப்படி பணிவிடை செஞ்சேன் பாரு அந்த வேலையை மெச்சி எனக்கு ஒரு 5 மணியங்களை கொடுத்திருக்கிறார். ஆமா அந்த 5 மணியங்களை ஆமா எனக்கே குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீங்கள் ஒப்புக்கொண்டால் அந்த மணியங்களை உச்சரித்து உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும் அப்படி என்று சொன்ன உடனே அம்மா சரி அந்த மணியங்களை உச்சரித்து உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகட்டும் அப்படி என்று என் தந்தை சொன்னார். அப்படி சொன்ன உடனே முதலாக முதல் கல்லை எடுத்து சாம்பலபுரி வேந்தர் இல்லையா யமதர்மன் மனதில நினைத்து கொண்டு அடித்த உடனே எங்க அப்பாவுக்கு சாம்பலபுரி வேந்தன் யமதர்மன் அம்சம் வந்து விட்டது. ஆமா வந்த உடனே இருவரும் ஒன்றாக சேர பிண்ட மிரப தங்காமல் வடிக்கு அங்கே இந்த தர்மநந்தனார் ஆமா அடர்ந்த கானகத்திலே குறுக்கித்து மரத்தடியிலே அமுதந்த முனிவர் ஆசிரமத்தில் இந்த தர்மன் நான் பிறந்தேன். ஆமாப்பா அப்படி பாத்தீங்களா அவர் யம தர்மன் நீங்க தர்ம அவரு ஆமா யம தர்ம ஆமா யம தர்மன் ஆமா அதுதான் பாரத செய்யுள் அருமையா எழுதி வச்சிருக்காங்க. சிவமுரு முகர்த்த வாரம் தினந்திதி கர்ண யோகம் நவமன வழங்கும் கோலும் அது நன்னிலை நின்ற போதும் அவனியில் ஒரு கோலாட்சி ஆளும் என்ற அறிவில் மிக்க தவநெறி முனிவர் கூற இந்த தர்மனும் பிறந்திட்டேனே. ஆமா சாது வருடம் சித்திரை மாதம் இந்த தர்மநந்தனான் பிறந்தேன். நான் பிறந்த வேலை சுப முகூர்த்தம் பா. ஆமா ஆமா நான் பிறந்த உடனே தேவரெல்லாம் பார்த்து தர்மம் பூலகத்தில் பிறந்து விட்டது அதர்மம் அழிந்து போய்விடும் அப்படி என்று என்னை பார்த்த உடனே பூமாரி பொழிந்தார்கள். ஆமா அப்படி பொழிந்தார்கள். அப்படி பிறந்த உடனே அப்படி கானகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே மறுபடியும் 2வது கல்லை எடுத்து அடித்த உடனே என் தம்பி பீமஜானன் பிறந்தான். ஆமா அது தேவலோகத்தை ஆண்டு வரைக்க தேவேந்திரன் அம்சத்தால் என் தம்பி அர்ஜுனன் பிறந்தார். அதோ நகுல சகாதேவர்கள் அவர்களும் பிறந்தார்கள் கானகத்திலே. அப்படி பிறக்கக்கூடிய நேரத்திலே சில காலம் அங்கே இருந்து கொண்டிருந்தோம். அப்படி ஒரு நாள் தினத்திலே நாங்கள் வனவேடிக்கை பார்ப்பதற்காக சென்று விட்டோம். என் சிற்றன் இருக்க பாரு மாத்ராதேவி அது மட்டும் பர்ணகசாலையில் இருக்கக்கூடிய நேரத்திலே என் தந்தையும் அங்கே இருந்தார். குளித்து விட்டு ஈர உடையாக வந்தார். யாரு என் சிற்றண்டை பார்த்து அப்படி ஈர உடைய பார்த்த உடனே எங்க அப்பாவுக்கு காம ஆசை வந்து விட்டது. அந்த அமுதந்த முனிவர் கொடுத்த சாபத்தை மறந்து விட்டார். அப்படி மறந்து இருவரும் ஒன்றாக சேர்ந்த உடனே என் தந்தை பாண்டு மகாராஜன் அங்கேயே இருந்து விட்டார். ஆமா காட்டிலே இருந்து விட்டார். என் சிற்றண்டை பார்த்தது அடடா நாமே நம்ம கணவர் ஏற்பதற்காக காரணமாகி விட்டோமே அப்படி என்று அழுதலின் சிந்தனை இருக்கக்கூடிய நேரத்திலே என் அன்னை பாண்டு குந்தாதேவி வந்தது. அம்மா என்ன காரணம் ஏன் இப்படி இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அம்மா நீ யாதொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த பிள்ளைகளை நானே பறித்துக் கொள்ளுகின்றேன். என் சிற்றண்டை சொன்னது அக்கா நான் கணவர் இருப்பதற்கு நானே காரணமாகிவிட்டேன். இந்த 5 பிள்ளைகளையும் ஒரு தாய் பிள்ளைகளாக நீங்களே வளர்க்க வேண்டும். ஆமா அப்படி என்று சொல்லிவிட்டு நானும் பாண்டு மகாராஜன் இருந்தார் பார் அவரு கூட உடன்கட்டை ஏறுகிறேன். அப்படி ஏறி சொன்ன உடனே அவருடைய உடன்கட்டை ஏறி உடனே இந்த சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கானகத்தில் இருக்க முடியுமா? முடியாது. நேராக டில்லி ஆகிய அஸ்தினாபுரம் வந்தார்கள். யாரு எங்க சித்தப்பா இருக்கார் பார் பெரியப்பா பிராட்டி மன்னனுக்கும் காந்தார் எம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகளும் அவன் 100 பேர் நாங்க 5 பேர் மொத்தம் 105 பேர் 105 பேரும் ஒரு நாள் தினத்திலே வீதியிலே விளையாடி கொண்டிருந்தோம். அப்படி விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அதான் நாரத மகா முனிவர் உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு பலாக்கனை கொண்டு வந்து கொடுத்து அப்பா
105 பேரும் இந்த பலாக்கனையை பிரித்து கொண்டு சாப்பிடுங்க ஆ. அப்படி என்று சொன்ன உடனே பார்த்தான் துரியோதனன் பலாப்பழத்தை பிரித்தான். ஆளுக்கு ஒன்று ஒரு சுளையாக அதுல 105 சொல்லதான் இருந்தது. ஆமா இருப்பது நீங்க 105 பேர் ஆளா ஒரு சொல்லை கொடுத்துட்டு வந்தார். ஆமா ஆளா ஒரு சொலை கொடுத்துட்டு வந்தான். சாப்பிடக்கூடிய நேரம் என் தம்பி இருக்கம்பார் பீமசேனன், அடே துரியோதனா நிறுத்துங்க, சாப்பிடக்கூடாது. நீங்களா எங்களுக்கோ பங்கும் பங்காளிகள். ஆமா, நீங்க தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு. நீங்களா 100 பேர், நாங்களும் 5 பேர். அப்ப அந்த 105 சொலையில 52 சொலைய பாதியா பிரிடா. ஆமா அப்படி என்று சொன்ன உடனே அப்பதான் துரியோதனன் பார்த்தான், எதுக்கான பலா சொல்ல இதுல வந்து நாட்டை கேட்கின்றானே, பாதி கேட்கிறானே, இவ்வளவு சும்மா விடலாமா அப்படி என்று. அப்ப பின்காலத்துல நாட்டில பாதி கேட்பான். ஆமா, டில்லியாக அஸ்தினாபுரமோ 66,000 வீதி, 66,000 வீதிக்கு 66,000 வீடு, 435 கோடி 60 லட்சம் வீடு எண்ணிக்கை. அப்படியாப்பட்ட இதுல பாதி கேட்பா. ஆமா 217 கோடியே 30 லட்சம் வீடு. ஆமா இத பாதி கேட்டாலும் கேட்பான், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படி என்று என்னென்ன சூது செய்தான் நான் சொல்றேன். கூடாது அப்படி என்று நடக்கின்ற வழிகளில் குளிக்கின்ற குளத்திலே குருசி நாட்டினார். படுக்கின்ற பாயிலே பாம்புகளை விட்டு பாம்புகளை விட்டால், உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை கலந்தார். ஒண்ணு கிடையாது. அப்படி பலவிதமான சூழ்நிலை செய்து பார்த்தார். இந்த சூழ்நிலாம் இருந்து என் மாமா கோபால கண்ணன் இருக்கின்றாரே, அவருடைய அருளாளர் தப்பித்து வந்தோம். ஆமா அது மட்டும் கிடையாது, அரக்கு மாளிகை ஏற்படுத்தி 5 ராஜாக்களின் தீயிட்டு கொள்ள பார்த்தார். ஆமா அப்போ என் தம்பி பீமசேனன் இருக்காம்பா, அந்த சூழ்ச்சியை அறிந்து கொண்டு எங்க 5 ராஜாக்களையும் தோல் மீதும் மார் மீதும் தூக்கி கொண்டு நேரா எங்க சென்றான்? இடும்பாவனம் சென்றான். இடும்பாவனம் சென்று இடும்பனை மடித்து இடும்பை திருமணம் செய்தான். அதுக்கடுத்து 300 மங்கலம் சென்று, ஆமா 300 மங்கலத்தில் சென்று பிராமண வடிவத்தில் இருக்கும். ஆமா 5 ராஜாக்களும் பிராமண வடிவத்தில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே சாரையா போறாங்கப்பா பிராமணர். ஆமா அப்படி பார்த்த உடனே என் தம்பி அர்ஜுனனும் பீமசேனனும், ஐயா நீங்க எங்க போறீங்க, என்ன காரணம் அப்படி என்று கேட்ட உடனே அவங்க பார்த்து சொன்னாங்க, அப்பா பாஞ்சால சென்று பாஞ்சாலிக்கு சுயவரத்துக்கு செல்லுகின்றோம் அப்படி என்று சொன்ன உடனே பார்த்தாங்க, பாஞ்சாலி நமக்காகவே பிறந்தவள் இல்லையா அப்படி என்று என் தம்பி அர்ஜுனனும் பீமசேனனும் நேரா பாஞ்சால தேசம் அடைந்தார்கள். அடைந்து வளையாத வில்லை வளைத்து பார்த்தார்கள், யாருமே வளைக்கவே முடியவில்லை. அப்பதான் பார்த்து கேட்டா அந்த சபைக்கு அதிகாரி அந்த துஷ்டனை பார்த்து கேட்டா, ஐயா இந்த வில்லை வளைப்பது ஏன்னா சத்திரியன் தான் வில்லை வளைக்க வேண்டுமா, இல்ல எக்குணத்தாலும் வளைக்கலாமா? ஆமா அப்படி என்று கேட்ட உடனே அவர் பார்த்தார், ஐயா தடாகம் என்பது பொதுவு, கல்வி என்பது பொதுவு, இந்த சுயவரம் பொதுவுதான். ஆமா யாருக்கு திறமை இருக்கின்றதோ அவரை வில்லை வளைக்கலாம், பாஞ்சாலை திருமணம் செய்யலாம் அப்படி என்று சொன்ன உடனே என் தம்பி அர்ஜுனாக பட்டவர் அந்த வில்லை வளையாத வில்லை வளைத்து பாஞ்சாலை திருமணம் செய்து நேரா எங்க பெரியப்பா காலில் போய் விடுறாம்பா 5 ராஜாக்களும். அப்படி போன உடனே, அப்பா பெரியப்பா எங்களுக்கோ திருமணமாகி விட்டது, எங்களுக்கோ ஒரு நாடு வேண்டும், ஒரு வீடு வேண்டும் அப்படி என்று கேட்ட உடனே எங்க பெரியப்பா பார்த்தாரு. ஏன்னா கூடவே இருக்கான் துரியோதன மேல எங்க பெரியப்பாக்கு அனிதமான பாசம் இல்லையா. அவன் சொல்றான், அப்பா அந்த ஊம பையன் நாட கேக்குறான்னு ஒரு நாடோ ஒரு வீடோ கொடுத்தே ஏடால் இந்த கத்தி இருக்கு பாரு, அப்படியே கழுத்துல இங்கே செத்துருவேன் அப்படி என்று சொன்ன உடனே ஆமா பயமுறுத்தின உடனே பிள்ளை பாசத்தை மனதில் எண்ணிக்கொண்டார் எங்க பெரியப்பா. அப்பா உங்களுக்கு நாடு தானே வீடு தானே அப்படி என்று ஈச்சை ஆட்டையும் சுண்ணாம்பு மேட்டையும் காண்பித்தார்கள். அப்படி காண்பித்து
அந்த ஈச்சங்காட்டிய சுண்ணாம்பு மேட்டை வடித்து இந்திரபிரசேத மாலையை ஏற்படுத்தி புதுமனை புகுவிழாவுக்கு 100 பேர் வர வச்சீங்க. ஆமா அப்படி வரவழைக்கக்கூடிய நேரத்திலே வந்து பார்த்தா துரியோதனன் அடடா ஒரு தேவலோகத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய மாளிகை ஏற்படுத்தி விட்டார்களே அப்படி என்று பார்த்து கொண்டு அப்படி வரக்கூடிய நேரத்திலே சிலோரத்தன முடியாகப்பட்டது இழுத்து கொண்டு ஆமா தடார்னு கீழே விழுந்தான். ஆமா கீழே விழுந்த உடனே பாஞ்சாலி என் மனைவி பாஞ்சாலி இருக்கா பாரு அவன் என்ன தெரியுமா சொன்னா கை தட்டி கலீர் கலீர் என்று சிரித்து குனிந்து வரக்கூடாத குருடன் பெற்ற மகனே அப்படி என்று கை கட்டி கலீர் 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 என்று சிரித்து விட்டார். அப்படி சிரித்த உடனே தம்பி பேர் 100 பேர் இருக்காங்க 99 பேரும் ஐயோ அண்ணன் விழுந்து விட்டாரு அப்படி என்று அவர்களை தூக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் தடார் 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 ஆமா விழுந்த உடனே அப்பவும் மறுபடியும் கை தட்டி கலீர்கள் என்று சிரித்து அந்த கண்டன் பெற்றது அத்தனை ஆமா அப்படி என்று அங்கே கை கட்டி கலீர்கள் என்று சிரித்த உடனே அவர் என் தம்பி துரியோதனனுக்கு பட்டது கோபம் எழுந்து விட்டது என்னை இப்பேற்பட்ட சபையிலே அவமானப்படுத்தி விட்டார்களே ஆமா அப்படி என்று பங்கப்படுத்தியாக வேண்டும் அப்படி என்று நேராக ஜவுனி இடத்திலே சொல்லி எங்க அவன் பையன் பார் துரியோதன மகன் லட்சணபாலனுக்கு பூணர் கல்யாணம் என்று நினைவைத்து நயமாக வரவழைத்து சூது பகடை ஆடி உப்பு சட்டி வரவோடு பறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் உங்களுக்கு பங்குள்ளபடி நாடு ஆமா அது மட்டும் கிடையாது அருமுகம் அப்படி சூதுமகனை ஆடினார்களே சூதுமகனை ஆடும் போது ஐவர் ராஜாக்களை வைத்து நான் தோற்று விட்டேன். ஆமா மறுபடியும் அந்த பாஞ்சாலி இருக்க பாரு மறு சூதுமகனை ஆடி எங்களை ஐவர் ராஜாக்களையும் விட்டது. ஆமா அப்படி ஐவர் ராஜாக்கள் தோட்டம் பார் தோட்ட உடனே துரியோதனன் பார்த்தான் டேய் அடே தம்பி துர்ச்சாதனா இவர்களும் நம்மளுக்கு அடிமை இல்லையா ஐவர் ராஜாக்களுக்கும் நம்மளுக்கு அடிமை அந்த பாஞ்சாலும் நம்மளுக்கு அடிமை தான் இல்லையா அவரை கூப்பிட்டு அந்த வஸ்திராபரம் செய்டா அப்படி என்று சொல்லி வஸ்திராபரம் செய்தான். ஆமா அப்படி என்று வஸ்திராபரம் செய்தான். அப்படி அது மட்டும் கிடையாது 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் பொங்குள்ளபடி நாடு என்று சொன்னா பாரு அந்த 12 ஆண்டு வனவாசம் கழித்தோம். ஆமா ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து விட்டோம். இப்போ உபலாவிய பட்டணத்தில் விளையாடினால் கொடுக்கப்பட்ட உபலாவிய பட்டணம் ஆமா உபலாவிய பட்டணத்தில் இருக்கின்றோம் இல்லையா சரி நாடு கேட்கணும் நாடு கேட்க வேண்டும் ஒன்னும் புரியல தம்பிமார்களை அழைக்க வேண்டும் அதுக்கு முன்பதாக என் மனைவி பத்தினி பாஞ்சாலியை அழைக்க வேண்டும் பாஞ்சாலியை அழைத்து ஒரு சில வார்த்தைகள் ஆடி பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஆலோசனை செய்ய வேண்டும் நான் அழைத்ததாக பத்தினி பாஞ்சாலியை அழைத்து